இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். குறிப்பாக இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சில இடர்பாடுகளை சந்திக்க இருக்காங்க. அது என்னென்ன இடர்பாடுகள், இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரி, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பதனால எல்லா இடத்துலையும் நீதி நேர்மையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும். பொதுவாகவே இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப யோசித்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமோ எவ்வளோ பெரிய தோல்வியோ வந்தாலும் கூட அதிலிருந்து வீறு கொண்டு எழக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டாங்க. சரி, தோல்வி தானே, அடுத்து நம்ம வெற்றி பெறத்துக்கு என்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் செய்யக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தோல்வி ஒரு பாடம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்து நம்ம முயற்சி செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சுபாவம் உடையவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுடைய பொருளாதார நிலை எப்பவுமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். எதிரிகளுடைய தொல்லை அப்பப்போ இவங்களுக்கு வரும். ஒரு பிரச்சனை, ஒரு உதவி அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா டக்குன்னு போய் எதிரியாக இருந்தாலும் அவங்கள பகச்சிக்காமல் போய் உதவி செய்யக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் துன்பம் வந்தாலும் அதை பார்த்து பயந்துவோ அலட்டிக்கவோ மாட்டாங்க. பிடிவாதங்களும் கொஞ்சம் அதிகம்தான். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் ஆதாயம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சமயத்தில் நகைச்சுவையாக பேசி மற்றவங்களை சிரிக்க வைக்கவும் செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் வெகுளித்தனம், வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இவங்களுடைய ராசிக்கு நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு குரு சேர்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சொத்தை பல் இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு பல்லில் இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பல்லெல்லாம் நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேர் சிகிச்சை, முகத்தில் ஏதாவது சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள், அதே மாதிரி கண் அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஹார்மோன் சமநிலையற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தோன்றும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சந்திரனோட இந்த இடப்பெயர்ச்சியின் காரணமாக சின்ன சின்ன தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பஸ்தானத்தில் ராகு சந்திரன் இந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள், வாழ்க்கை துணை மூலிமா மறைமுகமாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ருத்ரருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க. இந்த பாதிப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு குறையும். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெரிய வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாதத்துக்கு பூஜை செய்து வழிபடுங்க. குறிப்பாக மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடியது இது ஒரு விஷயம். பெரிய மாற்றங்களை கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் 3ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். ஏன்னா கிரக பயிற்சியின் காரணமாக சின்ன நேர்மறையான
எண்ணங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தெளிவில்லாத மாதிரி, ஒரு குறிப்பாக ஒரு முடிவு எடுக்க முடியாத மாதிரி கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் குரு இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலியமாக இந்த நிதி சிக்கல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். வார தொடக்கத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். வார இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். இதுலையுமே கொஞ்சம் முன்னேற்றம் தான் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள், ஒரு கரெக்டான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நடுப்பகுதியில் பல முக்கியமான பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான போதுமான வருமானம் இல்லாமல் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள், உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், நண்பர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறைஞ்ச மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோணும். மற்றவங்கெல்லாம் நம்மளுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க, ஒருங்கிணைப்பாக இருப்பாங்க. நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒத்து போவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடை கொடுக்கும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கிட்ட எதையுமே கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் குடும்ப உறவினர்கிட்ட எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுங்க. ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் டக்குன்னு உங்களுக்கு கோபம் வரும். தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. வெளிநாட்டில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மகராசி என்பவர்கள்லாம் திட்டமிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதில் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் போராடி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான். மற்றபடி டக்குன்னு உங்களுக்கு எதுவும் கிடைச்சிடாது. பொதுவாகவே மகர ராசி என்பவர்கள் ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும் இறங்குறீங்க அப்படின்னா அதில் டக்குன்னு ஒரு லாபத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டக்குன்னு ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்காது. கடினமான உழைப்பு, கொஞ்சம் போராடி சின்ன தடுமாற்றங்களை தாண்டி, சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த லாபம் பெறக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாய என்ற அந்த சிவபெருமானுடைய மூல மந்திரங்களை முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 21 முறையாவது உச்சரித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தினமுமே இந்த மாதிரி சிவபெருமானுடைய அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் சொல்லி பாருங்கள். ஒரு நாளைக்கு 21 முறையாவது சொல்லி பாருங்கள். வீட்டு பூஜை அறையில் கூட அந்த சிவபெருமானை நினச்சி எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மூல மந்திரத்தை அந்த சிவபெருமானை நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். சரி, நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். புதன் உங்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை உங்களை பாதுகாப்பார். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய குழப்பங்கள், நிறைய இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது. நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குரு பகவானுடைய பார்வை 10, 12, 2 ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால வியாபாரத்தில், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை, உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேது, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் சின்ன சின்ன நெருக்கடியை ஏற்படுத்தும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம்
கண்டிப்பாக வரும். மற்றபடி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. உறவுகள் மத்தியிலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.